வணக்கம். தமிழ் வேதியன் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில நீட் அண்ட் ஜேஇ டைப் ஆஃப் கொஸ்டின் பார்க்க போறோம். கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன். 2.8 into 10 to the power of -3 mole of carbon dioxide is left after removing 10 to the power of 21 molecules from its x milligram sample. The mass of carbon dioxide taken initially is என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மில்லிகிராம்ல தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவகரஸ் நம்பர் வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா, இங்க பாருங்க, கார்பன் டை ஆக்சைடுங்கிறது இவ்வளோ மோல்ஸ் லெஃப்ட் வெளியில ரிமூவ் பண்ணிட்டோம். ஆஃப்டர் இவ்வளோ மோல்ஸ் இருக்கு, ஆஃப்டர் ரிமூவிங் 10 to the power of 21 மாலிகூல்ஸ். அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இது மோல்ஸ் யூனிட்ல கொடுத்துருக்காங்க, இதை மாலிகூல்ஸா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஏதோ ஒரு எக்ஸ் மில்லிகிராம் சாம்பிள் இருக்கு, அதுல இருந்து இவ்வளோ மாலிகூல்ஸ் நீங்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இவ்வளவு மோல்ஸ் மிச்சம் இருக்கு. பாருங்க, வெயிட் இருக்கு, அப்புறம் மோல் ரிலேஷன் இருக்கு, மாலிகுல்ஸ் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்க. ரிலேஷன் மோல்ஸ் மாலிகுல்ஸ் மில்லிகிராம் ரிலேஷனை கொடுத்துருக்கான். எனக்கு என்ன வேணும், மோல்ஸை மாலிகுலா மாத்திடலாம். அப்பதான் டோட்டல் மாலிகுல் கிடைக்கும். டோட்டல் மாலிகுல் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த மோல்ஸை மாத்திட்டு மோல்ஸை மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், வெயிட்டா மாத்திக்க போறோம். இவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், மாலிகூல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். மாலிகூல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை மோல்ஸ்க்கு மாத்த போறோம். மோல்ஸ்க்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் வெயிட் கண்டுபிடிக்க போறோம். இதுதான் நம்ம இந்த இடத்துல எடுக்கக்கூடியது. இப்போ டோட்டல் மாலிகூல் தான் வேணும். ஃபர்ஸ்ட் இந்த மோல்ஸ் இருக்கு இல்லையா, நான் என்ன பண்றேன், நான் இதை டோட்டல் மாலிகூல் எடுத்துக்கலாமா, இதையும் சேர்க்க போறேன். அப்போ என்ன மோல்ஸ் கிடைக்கும்னா, இந்த 2.8 × 10⁻³ மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. இது எத்தனை பார்ட்டிகளா வச்சிருக்குன்னு பார்க்கலாம். அதாவது நம்பர் ஆஃப் மாலிகுல் இன் 2.8 × 10⁻³ மோல் கண்டுபிடிக்கணும்னா எப்படி போட்டுக்கலாம், 2.8 × 10⁻³ × 6 × 10⁻23 போட்டுக்கலாமா? இதை மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 16.8 × 10⁻20 கிடைக்குமா? இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இது எப்படி மாத்திக்கிறேன், 1.68 × 10⁻21 அப்படின்னு மாத்திக்கிறேன். இது இந்த மோல்ல கிடைக்கக்கூடிய மாலிகூல்ஸ். ஆல்ரெடி இங்க மாலிகூல்ஸ் இருக்கு. இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கலாம், டோட்டல் மாலிகூல்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப டோட்டல் மாலிகூல்ஸ் என்ன வரும்பா, டோட்டல் மாலிகூல்ஸ் என்ன கண்டுபிடிக்கலாம், ரெண்டையும் ஆட் பண்ணிருங்க. டோட்டல் மாலிகூல்ஸ்னா இதுல இருந்து தான் இதை ரிமூவ் பண்ணிருக்கோம். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா டோட்டல் மாலிகூல்ஸ் கிடைக்கும். அப்போ 1.68 × 10⁻21 plus 10⁻21. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 10⁻21 காமனா எடுத்துருங்க. அப்புறம் இங்க 1 இருக்கும், இங்க 1.68, அதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 2.68 × 10⁻21 கிடைக்கும். அவ்வளவுதான். இப்ப இந்த வேல்யூஸ் தான் டோட்டல் மாலிகூல்ஸ். அதை மோல்ஸா மாத்தலாமா? அப்போ மோல்ஸ் என்ன ஃபார்முலா, மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு given particle, given number of molecules divided by Avogadro's number. given number of particles எவ்வளவு கொடுத்திருக்காங்க உனக்கு, given number of particles என்னது, 2.68 × 10⁻21 divided by Avogadro's number 6.023 × 10⁻23. இப்போ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா மோல் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குன்னா 4.5 × 10⁻³ கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப மோல்ஸ் கிடைச்சிச்சா, மோல்ஸ் கிடைச்சிச்சு. அவ்வளவுதான். வெயிட் ஃபார்ம் என்ன வரும், வெயிட் இஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் இன்ட்டு மாலிகுலர் மாஸ். ஓகே தானே? அப்ப மோல்ஸ் என்ன வருது, ஆல்ரெடி கண்டுபிடிச்சது 4.5 × 10⁻³ இன்ட்டு மாலிகுலர் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 44 கிராம். இது கிராம்ல தான் கிடைக்கும். அதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா 0.1965 கிடைக்குது. இது கிராம்ல கிடைக்கும். இதை மில்லிகிராம் மாத்திக்கலாமா? மில்லிகிராம் மாத்தினீங்க அப்படின்னா 196.5 மில்லிகிராமா மாறிடும். ஸோ அப்ராக்சிமேட்லி ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 196.2. வேற எந்த ஆப்ஷனும்